உடைந்த மனதோடு கண்ணீர் நிறைந்த கண்களோடு ஒரு மகத்தான மனிதரை நினைவுகூரும் தருணம் இது. இன்று அவர் நம்முடன் உடலால் இல்லை, ஆனால் அவர் காட்டிய அன்பும் வாழ்ந்த வாழ்க்கையும் அனைவரிடமும் விதைத்த நல்ல மனமும் என்றும் நம்மோடு வாழும். கம்பீரமே தோற்றுவிடும் தோற்றம், நல்ல எழுத்தாளர், சமூக அக்கறை கொண்ட உள்ளம், கல்வியில் பின்தங்கிய மாணவர்களை வாழ்வில் உயர்த்திய மாமனிதர், உழைப்பின் உன்னதம் அறிந்தவர், விருந்தோம்பலில் வித்தகர், கவிதைகளின் ரசிகன், அப்பழுக்கில்லா அழகன். உழைப்பே பிரதானம், உண்மையே வெகுமானம், உள்ளத்தில் தன்மானம். தனது மாணவர்களை தன் மகன் போல் அரவணைக்கும் அன்பிற்கினியவர், எப்போதும் அன்பும் புன்னகையும் கொண்டு வரவேற்கும் அழகே தனி. குழந்தை மனம் கொண்ட உள்ளம், பழகுவதற்கு இனியவர், ஏழைகளுக்கு உதவ விரைந்தோடிச் சென்ற கால்கள், இளம் வயதிலேயே பல விருதுகள். அவர் உருவாக்கிய ஆக்ஸ்போர்டு நிறுவனம் ஏழை மாணவர்கள் பலருக்கு சமையல் கலையை கற்றுத்தந்து வெளிநாடுகளில் நல்ல பணிகளை பெற்றுத்தந்து வாழ்வாதாரம் உயரச் செய்த உன்னதமான பண்பாளர். மிடுக்கான உடையணிந்து கம்பீரமாக வலம் வந்தவர். மாண்ட்ஃபோர்டு நர்சரி மற்றும் பிரைமரி ஸ்கூல் தொடங்கி பல குழந்தைகள் வாழ்வில் ஒளியேற்றியவர். மழலைகளின் மனதில் கல்வி என்ற தீபத்தை ஏற்றி அவர்களின் எதிர்காலத்தை ஒளிமயமாக்கியவர். எங்கள் உயிரே, நீங்கள் எங்கே சென்றீர்கள்? எங்கள் கண்முன்னே நீங்கள் அமைதியாக உறங்குகின்றீர்கள், ஆனால் எங்கள் மனம் மட்டும் இன்னும் நீங்கள் எழுந்து வருவீர்கள் என்று காத்திருக்கிறது.